அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் சீர்த்த மதுர கவி செய்கலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தாறு தாற்பரியன் தேர்ந்து. மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரையே தமக்கு தெய்வமாக கொண்டு அந்த ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால் எனக்கு நாவிலே இனிக்கிறது, எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் கூட எனக்கு அப்படிப்பட்ட இனிமை ஏற்படவில்லை என்பதை முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் என்று, என் அப்பனை காட்டிலும் தென்குருகூர் நம்பி என்று சொன்னால் என்னுடைய நாவிலே மிகவும் இனிக்கிறது என்று தெரிவித்தார். உடனே ஆழ்வாரை சில பேர் கேட்டார்களாம், ஆழ்வாரே, நீர் எம்பெருமானை விட ஆழ்வார் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறீர், ஆனாலும் இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே போதை போக்குவதற்கு நாம் பகவன் நாமங்களைத்தானே சொல்ல வேண்டும், பகவானுடைய நாமங்களைத்தானே சொல்ல வேண்டும். அதையும் தவிர உயர்ந்த பேராகிய வீடு பேர் அடைய வேண்டும் என்றால் அதற்கும் பகவானை என்றோ நாம் பற்ற வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நீர் எதை கொண்டு போதை போக்குவீர், எப்படி பேறு பெறுவீர் என்றெல்லாம் ஆழ்வார்களை கேட்டார்கள். உடனே ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், அவையெல்லாவற்றிற்கும் கூட எனக்கு நம்மாழ்வாரே போதும், எனக்கு நம்மாழ்வாரை தவிர மற்றொரு தெய்வம் வேண்டியதே இல்லை, நம்மாழ்வாரே எனக்கு தெய்வம் என்கிறார் இரண்டாம் பாசுரத்திலே. நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே நம்மாழ்வாருடைய திருநாமத்தை நான் நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் கீழே தெரிவித்தார். அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை நான் சொன்னால் எனக்கு தென்குருகூர் நம்பி என்று சொன்னக்கால் அன்னிக்கும் அமுது ஊரும் என்று தெரிவித்தார் அல்லவா. அப்படி அந்த நாமத்தை சொன்னவாறே நாவிலே இனிமை ஏற்படுகிறது என்றவுடனே அந்த திருநாமத்தையே நான் சொல்ல ஆரம்பித்தேன். நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன், நான் இன்பத்தை அடைந்தேன். நாவினால் நவிற்று என்று சொன்னதனுடைய கருத்து என்னன்னா, நாப்படைத்த பயன் நாராயணனுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நாப்படைத்த பொருள், அந்த நாப்படைத்த பயன் என்ன என்றால் அந்த நாராயணனையும் காட்டித் தருகின்றவரான ஆழ்வாருடைய அந்த திருப்பெயர்களையும் அவர்களுடைய அருளிச் செயல்களையும் நவிற்றுவதுதான் என்று என்னுடைய நா படைத்த பயனுக்காக நான் அதை நவிற்றினேன். நவிற்றினேன் என்னால் நான் வாயாலே சொன்னேன் என்கிற முக்கரணங்களாலும் அந்த ஆழ்வாரையே பற்றி இருக்கிறமை இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன், இன்பத்தை அடைந்தேன் என்றார் ஆழ்வார். அது அப்படி இன்பத்தை அடைந்தீர் என்றால் அதற்கு நீர் செய்த காரியம் என்ன என்றால், மேவினேன் அவன் பொன்னடிமைமையே, அவனுடைய பொன்னடியை நான் மேவினேன் என்கிறார். நம்மாழ்வாருடைய திருவடிகளை நான் பற்றினேன், அந்த திருவடிகளிலே விழுந்து வணங்கினேன். ஆனால் இதிலேயும் ஐயம் கொள்வார் சிலர் உண்டு. என்ன காரணம் என்றால், அந்த நம்மாழ்வார் என்பவர் 4ஆம் வருணத்திலே பிறந்தவர், ஆனால் மதுரகவி ஆழ்வாரோ அந்தணர் குலத்திலே பிறந்தவர். மற்றொன்றும் சொல்லுகிறார்கள், மதுரகவி ஆழ்வார் வயதிலே மூத்தவர் என்றும் நம்மாழ்வார் வயதிலே இளையவர் என்றும் அப்படியும் சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே வயதும் பார்க்கப்படவில்லை, குலமும் பார்க்கப்படவில்லை. அந்த ஆழ்வாருடைய ஞானம், அவர் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தன்மை, இதைத்தான் பார்த்தார் மதுரகவி ஆழ்வார். அதை நான் அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினேன், மேவினேன் அவன் பொன்னடி என்கிறார். பொன்னடி என்றால் மிக அழகாக வியாக்கியானத்தில் காட்டுகிறார்கள், நான் தொட்டு பரிமாறினாலும் தோஷம் வாராத திருவடிகள் என்று. அதாவது பொன் போல மிக இனிமையான
அதாவது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திருவடி என்பதுதான் பொருள். ஆனாலும் கூட பொன்னுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டாம். என்ன பெருமை என்றால், அந்த மற்ற பொருள்களை எல்லாம் இன்னார் இன்னார் தொட்டால் அதற்கு சில தோஷங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பொன்னுக்கு மட்டும் அப்படிப்பட்ட தோஷங்கள் எதுவும் சாஸ்திரத்திலே சொல்லப்படவில்லை. ஆயினாலே அப்படிப்பட்ட அந்த திருவடியை நான் தொட்டாலும் கூட அதனாலே அந்த பொன்னுக்கு ஒரு குறை வாராதல்லவா. அப்படிப்பட்ட அந்த திருவடிகளை நான் மேவினேன் என்று, நம்மாழ்வாருடைய திருவடிகளை நான் மேவினேன் என்று சொன்னபடியினாலே, ஆழ்வார் உடலாலே செய்யக்கூடிய செயல், அதாவது நாவினால் நவிற்றி என்று சொன்னபடியினாலே மொழி வாக்கினாலே செய்யக்கூடிய செயலை சொன்னார். மேவினேன் அவன் பொன்னடி என்கிறபடியினாலே அது சரீரத்தாலே செய்யக்கூடியது. அவனுடைய நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே விழுந்து அப்படி தலை வணங்குதல். ஆகையினாலே அதுதான் மேவினேன் அவன் பொன்னடி. இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் வேறு ஒரு பொருள் கொள்ளுவோமானால், எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் என்று எல்லா சந்நிதிகளிலேயும் நாம் பார்க்கிறோமே, அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் ஸ்ரீ ஷடகோபன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அதாவது ஷடகோபன் என்ற திருப்பெயரை உடையவரான நம்மாழ்வார் தான் எல்லா திவ்ய தேசங்களிலும் எம்பெருமானுடைய திருவடி நிலைகளாக இருப்பவர் என்று இப்படி கொண்டாட பெறுகின்றது. அப்படி எம்பெருமானுக்கு பொன்னடியாய் இருக்கிறார் அவர். ஆனால் நான் என்ன செய்தேன் என்னால், அவருடைய பொன்னடியை நான் தலையிலே கொண்டேன் என்று மதுரகவியாழ்வார் அருளி செய்கிறார். ஆயினாலே இன்றைக்கும் கூட ஆழ்வார் திருநகரியிலே அந்த நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு ஸ்ரீ ராமானுஷன் என்பதுதான் திருநாமம். ஆனால் திருவரங்கம் பெரிய கோவில் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த கேத்திரம், அந்த திவ்ய தேசத்திலே நாம் சென்று பார்ப்போமானால் அங்கே எழுந்தருளியிருக்கிற அந்த நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு என்ன பெயர் என்றால் மதுரகவிகள் என்பதுதான் திருநாமம். அதற்கு காரணம் இந்த பாசுரம்தான் என்று சொல்லுவார்கள். ஆஹா, மேவினேன் அவன் பொன்னடி என்று நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளாகவே நான் ஆகிவிட்டேன் என்று மதுரகவியாழ்வார் கூறுவதாகவும் இதை கொள்ளும்படியாக அப்படி அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை என் தலைமையிலே கொண்டேன் என்று சொன்னவர் மெய்மையே என்றார். மெய்மையே என்றால் உண்மையாகவே, இதிலே யாரும் எந்தவித ஐயமும் கொள்ள வேண்டாம். அவருடைய குலத்தையோ வயதையோ இட்டு அவரை தாழ்வாக நினைக்க கூடாது. அவர் மிக உயர்ந்த பக்தர், எம்பெருமானுடைய அடியவர் என்கிற காரணத்தினாலே மெய்மையே அவர் திருவடிகளை நான் மேவினேன் என்று தெரிவித்தார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே என்றார். அதற்கு மேலே அப்படி என்றால் உமக்கு எம்பெருமான் தெய்வம் என்றார், நம்மாழ்வாருடைய திருவடிகளை நீர் மேவினீர் என்று சொன்னால் அப்பொழுது எம்பெருமான் உமக்கு என்ன ஆக வேண்டும் என்று கேட்க உடனே தெரிவிக்கிறார், தேவு மற்ற அறியேன், எனக்கு வேறு தேவதையை தெரியாது. பிற தேவதைகள் எண்ணற்ற பேர் இருக்கலாம், ஆனால் நான் நம்மாழ்வாரை தவிர வேறு தேவதை அறியேன். எனக்கு நம்மாழ்வாரே எல்லாம், நம்மாழ்வாரே எனக்கு தெய்வம் என்று மற்ற வேறு தேவு நான் அறியேன் என்றால் ஆழ்வாரை தவிர வேறு தேவதைகளே இல்லை என்று மதுரகவியாழ்வார் அருளி செய்யவில்லையாம். இருக்கலாம், எத்தனையோ தேவு அதாவது தேவதைகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு நம்மாழ்வார் தான் தேவதை என்று அப்படி தேவு மற்ற அறியேன் என்றார். அதற்கு மேலே குருகூர் நம்பி திருக்குறுகூரிலே அவதரித்தவரான ஆழ்வார். இந்த நம்பி என்கிற சொல்லுக்கு எல்லாவற்றாலும் நிறைந்தவர், பூர்ணர் என்பது பொருள். ஆனால் பல பல திவ்ய தேசங்களிலே எம்பெருமானுக்குத்தான் நம்பி என்கிற திருநாமம் வழங்கி வருகிறது. அதாவது திருக்குறுங்குடியிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுடைய திருநாமம் வடிவழகிய நம்பி என்று நம்பி என்கிற திருநாமம் அவனுக்கு வழங்கி வருகிறது. ஆனால் ஆச்சாரியர்களையும் நம்பி என்று சொல்லலாம் என்று நமக்கு காட்டிக் கொடுத்தவர், முதலிலே காட்டிக் கொடுத்தவர் மதுரகவியாழ்வார்தான் என்று நம்மளை அருளி செய்வராம். ஆச்சாரியர்களையும் நம்பி என்ன கற்பித்தவர் மதுரகவிகள் என்று அருளி செய்வராம் ஆச்சாரியர்கள். திருக்குறுங்குடி நம்பியாகிற எம்பெருமான் ஞானம் சக்தி இவற்றாலே பூர்ணன் நிறைந்தவன். ஆனால் தென்குருகூர் நம்பியோ ஞானம் பக்தி இவற்றாலே நிறைந்தவர்.
ஆயினாலே அப்படிப்பட்ட அந்த தேவுமற்று அறியேன் குருகூர் நம்பி என்று அவருடைய பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்கிறார். எனக்கு போதுபோக்கும் ஆழ்வாருடைய அருளிச் செயலே என்று தெரிவிக்கின்றார். அந்த குருகூர் நம்பி பா என்பதற்கு மற்ற ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டுகின்ற பொழுது குருகூர் நம்பியான நம்மாழ்வார் அவர் அருளிச் செய்த பா என்னால் அவர் அருளிச் செய்த திருவாய்மொழி, அதைத்தான் நான் எப்பொழுதும் பாடித் திரிவேன் என்கிறாராம் ஆழ்வார், நம்மதகவி ஆழ்வார். அப்பொழுது அந்த குருகூர் நம்பி அருளிச் செய்த திருவாய்மொழி 1000ம் எம்பெருமானை என்றோ போற்றுகின்றது, நீர் அதையென்றோ எப்பொழுதும் வாய்வருவிக் கொண்டிருப்பீர் என்று கேட்க, அதற்கு மதுரகவி ஆழ்வார் என்ன தெரிவித்தாராம், அங்கே அது எம்பெருமானை பற்றியது என்கிற எண்ணத்தாலே நான் அதை பாடவில்லை, பின் எதனாலே, அது ஆழ்வார் அருளிச் செய்தது என்கிற காரணத்தினாலே. ஒவ்வொரு திருவாய்மொழியினுடைய இறுதியிலேயும், அதாவது ஒவ்வொரு பதிகத்தினுடைய இறுதியிலேயும் குருகூர் சடகோபன் சொன்ன என்று நம்மாழ்வாருடைய திருநாமம் அதிலே வருகிறது அல்லவா, ஆயினாலே அதுவே காரணமாக நான் அந்த குருகூர் நம்பிப்பா அதையே நான் பாடிக்கொண்டிருப்பேன் என்று தெரிவித்தாராம். அதையே எங்கும் பாடிக்கொண்டு நான் தெரிந்து கொண்டிருப்பேன் எல்லா இடத்திலும் என்று தெரிவித்தாராம். உடனே அப்படி பார்த்தாலும் கூட அது எம்பெருமானை பற்றின பாடல்களாக ஒன்றோ அமைந்திருக்கின்றன என்றால் அதற்கு இப்படியும் பொருள் கொள்ளலாம் என்கிறார் நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியர். குருகூர் நம்பிப்பா என்கிறது கண்ணினுன் சிறுத்தாம்பை சொல்லுகிறது என்றும் கொள்ளலாம். அதாவது இவரே அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு அது நம்மாழ்வாரை பற்றிய பாசுரங்கள் ஆகையாலே அதையே எப்பொழுதும் எல்லாவிடத்திலும் நான் பாடிக்கொண்டு திரிவேன் என்று, எனக்கு எல்லாவற்றாலும் ஆழ்வாரே உயர்ந்தவர் என்று இந்த 2வது பாசுரத்திலேயும் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தார். இன்னும் அவருடைய அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.